ஒரு நாளைக்கு 800 to 900 மூட்டை தான் எடை போடுறாங்க. அது இந்த 10 நாட்களில் எடை போடவே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது. நெல் மணிகள்லாம் குவிச்சு வச்சிருக்கிறோம். கொள்முதல் செய்யவே இல்லை. இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டா அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசில இந்த அந்த விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும். இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லயே அப்படியே இருக்கிற காரணத்தில் கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோன்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 to 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன்னு சொல்றேன்.